நண்பர்களே, இன்று முதல் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்று ஆவணி மாதம் விசுவாவசு வருடம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இஸ்லாமிக் சகோதரர்களின் மைனா என்னென்னா ரபியுல் அவல் 8ஆம் தேதி. இன்றைக்கி நவமி நட்சத்திரம் இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம். அப்போ இன்றைக்கி கேட்டை நட்சத்திரக்காரங்க போய் கோயிலில் போய் ஏதாவது பூஜைகள் பண்ணிட்டு, அதாவது பூஜைகளோ இல்லை அர்ச்சனையோ பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி திங்கக்கிழமை இறைவன் ஈசனுடைய நாள். ஈசன் பகவான் மெயின் அவர் யாருன்னா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவில் சிவன் கோயிலில் போய் ஏதோ ஒன்று அர்ச்சனையோ ஏதாவது ஒரு பூ வாங்கி கொடுத்துட்டோ ஏதோ அபிஷேகமோ பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி அமிர்த யோகம், சித்த யோகம், சோமசுந்தரர் நம்ம மதுரையில் விசேஷம். காசி விட்டு இருக்க காசி சுவாமிக்கு இன்றைக்கி பட்டாபிஷேகம். அம்பாள் சாமி இன்றைக்கி தங்கப்பல்லக்கில் வருவாங்க, பவனி வருவாங்க மதுரையில். அடுத்தது சோமசுந்தரேஸ்வர் கோயில். நல்ல நேரம் இன்றைக்கி பாருங்கள், 6:15 to 7:15 அதிகாலைங்கிறது காலையில். அப்புறம் ஒரு 9:15 to 10:15. ஏன்னா 7:30 to 9 ராகு காலம். அதில் எந்த நல்லதையும் பண்ணாதீங்க, நல்லதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் பெரிய விஷயம். ஆனால் ரொம்ப நமக்கு டைம் சரியில்லைன்னா அப்புறம் அந்த ராகு காலம் வேலை பார்த்துரும். அதே மாதிரி யமகண்டமும் அப்படி தான். அடுத்தது மாலையில் நல்ல நேரம் எப்படின்னா 4:30 to 6, இரவு 7:30 to 8:30. இன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்குன்னா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. திங்கட்கிழமை பரணி நட்சத்திரக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் சந்திராஷ்டமம். அடுத்தது ஒவ்வொரு தனித்தனியாக சொல்லிக்கலாம். தனித்தனியாக என்னென்னா ராசி பலன் பாருங்கள். மேஷ ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவங்களுக்கு மேஷம் பரணியில் சந்திராஷ்டமம் இருந்தாலும் நிறைய விஷயங்களில் புதுசாக ஆர்வம் காட்டுவார்கள். அடுத்தது ரிஷபம், இவங்க எல்லா விஷயத்துலேயும் தேர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. மிதுன ராசிக்கு இன்றைக்கி பண வரவு. கடக ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவலையாக இருக்கும், ஏதாவது கவலை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். சிம்மம் ராசிக்கு இன்று வெற்றி ஜெயம். கன்னி ராசி இன்றைக்கி ட்ரையல் பண்ணி முயற்சி செஞ்சு தங்களுக்கு தேவையானதை சாதகமாக முடிச்சுக்கலாம். அடுத்தது கன்னி ராசிக்கு அப்படி. அடுத்தது துலா ராசிக்கு நிறைய காம்படிஷன், போட்டிகள் உண்டாகும். விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி அனுகூலம், நல்லதே நடக்கும். தனுஷு இன்றைக்கி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நன்மை நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு சுகம் கிடைக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் செய்யக்கூடிய வேலையில். மீன ராசி மேன்மை அடைவார்கள். இது எல்லாம் பொது பலன். இதுதான் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு 85% ஒன்றா வரும். சரி, ஜாதகத்திலேயோ கை ரேகையிலேயோ அப்படி ஏதாவது ரொம்ப கிரக நிலை எல்லாம் சரியில்லாமல் இருந்தால் தான் அந்த 15% நம்ம சொல்கிறது எதுவுமே ஒத்து வராது. இன்னையோட வேறு இப்போ இந்த சிவியரான முதுகு வலியோ தோள்பட்ட வலியோ கால் வலியோ வந்தால் சுகர்னால் நரம்பு ரொம்ப வீக் ஆகி நரம்பு ஸ்டிஃப் ஆகி இழுக்கிறது தான் இந்த வலி. அதுக்கு என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணணும். நான் இன்னும் கொஞ்சம் நாளையில் வீடியோவாக போடுவேன். அப்போ நான் உங்களுக்கு எக்ஸசைஸை சொல்லித்தரேன். இப்போதைக்கு இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா அதை கண்டிப்பாக சாப்பிடணும். சப்ளிமெண்ட் வெந்தயம், கருவேப்பிலை, வெறும் வயிற்றில் வெந்தயத்தை ஊற போட்டு சாப்பிட்றது, 2 வெண்டைக்காயை ஊற போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை குடிக்கிறது. காலை டெய்லி டெட்டால் ஊற்றி கழுவணும். கால் பாதங்களை வெளியே போயிட்டு வந்தால் முடிஞ்ச அளவுக்கு சாக்ஸ் போட்டுக்கணும். இதெல்லாம் ஜென்ரலாக உள்ளது. இதெல்லாம் பண்ணுனா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒரு சேயிங், ஒரு பழமொழி ஒன்று இருக்குது பாருங்கள், அடியாத மாடு படியாதுன்னு. ஏன்னா மாடுக்கு 5 அறிவு. அது முதல்ல என்றைக்கும் போட்டு அடின்னு அடிக்கக்கூடாது. அதை ஒருக்கா லேசாக ஒரு அடி அடித்து சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அது இதை செய்யலைன்னா அடிப்பாங்கன்ட்டு நல்லபடியாக இருக்கும். மாட்டை அடிக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ட காலத்து பழமொழிகள். சரி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல விஷயங்களோட நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.